வந்து பீட்ரூட் பொரியல் பார்க்க போறோம். குயிக்கா 10 நிமிஷத்துல செய்யற மாதிரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்க்கலாம். பீட்ரூட் ஒரு 4 பீட்ரூட் கட் பண்ணி வச்சிருக்கேன், சீவி வச்சிருக்கேன். 3 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கடுகு உளுந்து போட்டு தாளிக்க போறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலானே. கடாய் அடுப்புல வச்சாச்சு. கடாய் காயட்டும். கடாய் காஞ்சிச்சு. எண்ணெய் ஊத்துறேன். அரை ஸ்பூன் கடுகு போடலாம். உளுந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. உளுந்து கொஞ்சம் நிறைய போட்டுக்கிட்டிங்கன்னா மென்று சாப்பிடும் போது நல்லா இருக்கும். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எந்த சமையலுமே பார்த்து பார்த்து தான் செய்வேன். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வேன். அதனால கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டுருங்க. பச்சை மிளகாய் நான் வச்சு வச்சுட்டேன் இல்லையா, அதையும் அதில் போட்டுடலாம். அதை வந்து நல்லா கிளறி விடுங்க. காரக்குழம்பு, வத்தக்குழம்பு அது நல்லா செஞ்சா செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த காய் இனிப்பா இருக்கும், ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பத்தலைனா கூட அப்புறம் போட்டுக்கலாம், அதிகமாக போட்டு போறீங்க. நல்லா பொண்ணு ஒருவடா வதக்கிட்டு காயை எடுத்து இதில் போட வேண்டியது. ஈஸியான குயிக்கா முடிஞ்சிடும் இந்த காய் பொரியல். இப்போ வந்து நம்ம கூட்டு செஞ்சிருக்கோம், அது வந்து கொஞ்சம் காரம் இல்லாம தான் இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் காரமா செஞ்சோம்னா அதுக்கு இது மேட்ச் ஆகிடும். காரக்குழம்பு செய்யும்போது காரம் இல்லாம இனிப்பா செஞ்சீங்கன்னா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வதங்கட்டும். வதங்கினோட அந்த காயை எடுத்து இதில் கொட்டிக்க வேண்டியதான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து காய் எடுத்து இதில் போட்டுடலாம். ஸ்லோ பண்ணுங்க. ஸ்லோ பண்ணிட்டு காய் இதில் கொட்டி நல்லா கிளறி விடணும். இது வெந்துருச்சா வேகலையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதை நல்லா கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து தட்டு போட்டு மூடி வைக்கணும். அந்த பீட்ரூட் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது நல்லா கசிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் வச்சிடும். அப்போ வெறும் எண்ணெயா தெரியும் அந்த கடாயில. அப்போ வந்து அந்த எண்ணெயாக இருக்கும்போது அந்த காய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருந்தா கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்க்குறவங்க வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன். தட்டு போட்டு போடலாமா? 5 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன், சரியா? வாங்க, இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
திறந்து பார்க்கலாமா? அப்பப்போ கிளறி விடணும். ஏன்னா இது தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம். பீட்ரூட்ல உள்ள தண்ணியிலே காய் வெந்துடும். பாருங்க, நான் சொன்ன மாதிரியே வெந்திருக்கா. இல்லை பாருங்க, அந்த பீட்ரூட் தண்ணியே இல்லை பாருங்க. பீட்ரூட் தண்ணியெல்லாம் இழுத்துட்டீங்கன்னா காய் வெந்துச்சுன்னு அர்த்தம். இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டு செஞ்சுருக்கிறதுனால அதுக்கு தொட்டுக்கு செஞ்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எப்போதுமே பீட்ரூட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சளி பிடிக்கும். அதனால் ஒரு பிஞ்சு வந்து நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துக்கிட்டா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கும். சாம்பார் பொடி காய் பொரியல் டேஸ்டாக இருக்கும். வந்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு 5 நிமிஷம் மறுபடியும் இந்த மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்காக தட்டு போட்டு மூடுவோம். மூடிட்டு அது எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நல்லா கிளறி விட்டு மூட போகிறேன். பீட்ரூட்டு எப்போதுமே குழந்தைங்களுக்கு நிறைய சேர்த்துக்கங்க. பீட்ரூட் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டேன், இனிப்பாக இருக்குது அப்படி இப்படி சொல்லுவாங்க. ரத்தம் ஊறும், பெரியவங்களுக்கும் ரத்தம் ஊறும். அதனால் தைரியமாக நம்பி பீட்ரூட் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்கு 5 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி வெந்திருக்குன்னு. வெயிட் பண்ணுங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து அதை போட்டு நல்லா கிளறி விடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சும்மா ஒரு 2 நிமிஷம் வச்சு தேங்காய் பூ போட்டு கிளறி விடணும். கிளறி விட்டா அந்த ஈரப்பத்தையெல்லாம் வந்து அந்த எண்ணெயில ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் வரும் தாங்கும். இல்லைன்னா வந்து ஸ்மெல்லு வரும் தேங்காய் போட்டதுனால. அப்புறமா ஈவினிங்காக ஒரு வாட்டி நைட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா ஈவினிங்காக ஒரு வாட்டி சூடு பண்ணி வைக்கணும். ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ நான் காய்கறிகளை வச்சு காட்டுறேன். பாருங்க, நம்ம காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், குயிக்கா வேலை முடிஞ்சிச்சு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.